ஸோ வெல்கம் பேக் டு another எபிசோட் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்டாக் பிக் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேட்டகரியில வந்து மேரத்தான் நெக்ஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 55 ஷேர் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 23% வந்து ப்ராஃபிட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதை பார்சியலா பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் மேரத்தான் நெக்ஸ்ட் வந்து. ஓகே. ஓகே. ஸோ 27 ஸ்டாக்ஸ் மட்டும் எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ மரத்தான் எக்ஸன்ல. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ மிட் கேப்ல வந்து இந்தியன் பேங்க் வந்து ஒரு 55 ஷேர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வந்து ஒரு 18% வந்து ப்ராஃபிட் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 குவான்டிட்டிஸ் வந்து ஸோ எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ 27 குவான்டிட்டிஸ். ஓகே. இந்தியன் பேங்க். ஓகே. ஸோ மராத்தான் எக்ஸாமும் ஓகே 28 எக்ஸிட் பண்ணி ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ மிட் கேப்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து 28 ஷேர்ஸ். ஸோ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஷேர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ பிஎல் ரிப்போர்ட்லையும் நம்மளுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ பிஎல் ரிப்போர்ட். ஸோ மிட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஸோ வந்து 17% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்கி கேட்டகரியில் மராத்தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23% வந்து ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஃபிட் அண்ட் ஏஞ்சல் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அண்ட் லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா பாரத் அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு ஸ்டாக் பிக் ஸோ மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிக் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கிராப். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக் தான். ஸோ ஹீரோ மோட்டார் கிராப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு வந்து டூ வீலர் இவி செக்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் டூ வீலர். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விடா அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 60K நியர்லி 93 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகுன்ற மாதிரி. ஸோ இவி செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் அண்ட் டிவிஎஸ். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு வந்து காம்படிட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து மோர் வால்யூம்ஸே செல் பண்றாங்க. ஸோ ப்ராஃபிட் ப்ரைஸ் இல்லை. ஸோ வால்யூம் வைஸ் வந்து இவங்க அதிகமாக செல் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்டுமே ஹீரோ தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2024 வந்து 280 ருபீஸ் வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணோம்னா இதுவே 7% வந்து வருது நமக்கு. நியர்லி பாத்தீங்கன்னா எப்படி ரிட்டர்ன்ஸ் வந்து டிவிடெண்ட்லேயே இவங்க வந்து டிவிஎஸ் கொடுக்குறாங்க. ஈவன் பஜாஜும் தராங்க டிவிடெண்ட். பட் இந்த அளவுக்கு வரல. ஹீரோ அளவுக்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. அந்த டெப்ட் கம்பேர் பண்ணாலுமே பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்போட அதிகமான டெப்ட் தான் இருக்கு. அண்ட் தென் வேல்யூவேஷன் வைஸும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அட்ராக்டிவான வேல்யூவேஷனா இருக்கு. ஸோ பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி வேல்யூவேஷன் ஹையா தான் இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ ஹீரோ மோட்டார் காப் தான் இன்னைக்கு வந்து பை பண்ண போறோம். ஸோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 87,000 crore இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,397 இருக்கு. ஸோ கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து 20 இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பி பாத்தீங்கன்னா 31 இருக்கு. ஸோ வேல்யூஷன் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தாலுமே இவங்க கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் க்ரோத்துமே ஓரளவுக்கு டீசென்டான க்ரோத் இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் பாத்தீங்கன்னா 24% இருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு 16% இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ 27 இருக்கு, டிஐ 27 இருக்கு, பப்ளிக் 9 அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 34 வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ வந்து ஹீரோ மோட்டார் கிராப் தான் இப்போ பை பண்ண போறோம். ஸோ லார்ஜ் கேப்ல பை பண்ணிடலாம். ஸோ ஹீரோ மோட்டார் கிராப். ஓகே. ஸோ 4,396 லார்ஜ் கேப்ல குவான்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸோ 7 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணிடலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,776 வருது லார்ஜ் கேப்ல ஹீரோ மோட்டார் கிராப். ஓகேங்களா. 7 குவான்டிட்டிஸ். ஓகே. தென் செகண்ட் ஸ்டாக் மூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா சரா சானிடரி வேர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல டைல் தென் பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த டாய்லெட் சிங்க் ஸோ அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து டிவிடெண்ட் ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 120 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வந்து ஒரு 2%. ஸோ கரண்ட் பிரைஸோட கம்பேர் பண்ணா ஒரு 2% வருது. அண்ட் ஸ்டெடியா வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்டா எல்லா இயருமே ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ இவங்களோட காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜாரியா டைல்ஸ். ஸோ கஜாரியா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷன் இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 monthsல பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆல்ரெடி வந்து புல்லிஷா மூவ் ஆயிடுச்சு. ரியல் எஸ்டேட்லாம் பூம் ஆகும்போது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷன் கொடுக்கும். ஸோ கரண்ட்லி நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கு, ஒரு காரான வேல்யூஷன் இருக்கு. ஸோ அதனால ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ நம்ம பை பண்ண போறோம். சராசரி டைலர். ஸோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 crore இருக்கு. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,922. ஓகே. அண்ட் தென் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 40% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 36ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ மீடியன் பி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsல 42 இருக்கு. ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 36 தான் இருக்கு. ஸோ ஓகே, அவரேஜா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல பேரான வேல்யூ தான். ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ நெட் ப்ராஃபிட்மே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் வந்து ஓரளவுக்கு டீசென்டான க்ரோத் இருக்கு. அண்ட் சிஏஜிஆருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா 17%. ஸோ லாஸ்ட் இயர் மட்டும்தான் கரெக்ஷன் அதனால கொஞ்சம் மார்க்கெட் சரியில்லாதனால கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. பட் இந்த இயர் வந்து ஓரளவுக்கு அதை டாலி பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் மூவ் பண்ணும், அந்த ஒரு லிஸ்ட் ரன் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட்லி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 54% ப்ரொமோட்டர்ஸ்ல, அதுக்கப்புறம் எஃப்ஐஐ ஒரு 20%, டிஐல வந்து ஒரு 7% இருக்கு. அண்ட் பேலன்ஸ் பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் தான் நம்ம பை பண்ண போறோம். ஓகே. சராசாய் தெரியுது. ஸோ 6,921 கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஸ்மால் கேப்ல இருந்து பை பண்ண போறோம். 9,000 ஒரு மார்க்கெட் கேப் வந்து. ஸோ வந்து ஸ்மால் கேப்லேயே பை பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 குவான்டிட்டிஸ் வாங்கிடலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,607. ஸோ ப்ரைஸ் வருது சராசரி 6,921 கரண்ட் ப்ரைஸ் ஸ்மால் கேப்ல. ஸோ 5 குவான்டிட்டிஸ் பை பண்ண போறோம். ஸோ வந்து இதுவும் பை பண்ணியாச்சு. ஸோ ஸ்மால் கேப்ல எஸ் சராசரி. ஸோ 5 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புது இனிஷியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்களுமே நம்ம வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி நீங்களுமே ஸ்டாக்ஸ் பை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அட்மின் பேனல்ல நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க டெலிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டாக் வந்து நோட்டீஸ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து அதோட டெமோ தான் நான் ஷோ பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே, அதை மட்டும் பார்த்துடலாம் கோபிக்கா. ஸோ அதோட ரெஜிஸ்டர் லாகின் லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஓகே. ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோடனே நம்மளுக்கு டேஷ்போர்ட் வந்து இப்படிதான் இருக்கும். டேஷ்போர்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் ஜஸ்ட் டம்மி அமௌண்ட் தான். இந்த 1,00,000க்கு வந்து நீங்க ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். நீங்க பை பண்ண அந்த அவைலபிள் பேலன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அண்ட் தென் ஒன்ஸ் எக்ஸிட் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே உங்க அவைலபிள் பேலன்ஸ்ல ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இது வந்து ஒரு 1 lakh இருக்கு. ஸோ இதை வந்து டபுள் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து லைக் ரியல் டேட்டா தான். ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஸ்டாக் வந்து கரண்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அதே பிரைஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் காமிக்கும். ஸோ நீங்க அங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். ஸோ லைக் வந்து ஒரு ஆவரேஜ் பண்றதா இருக்கட்டும், ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நீங்க இதுல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி காமிக்கிறேன். லைக் வந்து ஒரு ஏர்டெல், பாரதி ஏர்டெல் குவான்டிட்டிஸ் எவ்வளோ அப்படின்றத போட்டுக்கலாம். லைக் வந்து ஒரு 3 குவான்டிட்டிஸ் வாங்குறீங்க அப்படின்னா 5,703 ரூபா 3 குவான்டிட்டி. ஓகே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல இங்கே லிஸ்ட் ஆயிடும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ரைஸ்ல வாங்கியிருக்கீங்க, ஸோ கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்றத காமிக்கும். ஸோ இப்போதான் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு பிஎல்லாம் 0 தான் இருக்கும். இன்கேஸ் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் காமிக்கும். ஸோ நீங்க எக்ஸிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 3 ஸ்டாக்கும் எக்ஸிட் பண்ணலாம். இல்ல 2 ஸ்டாக் ஒரு ஸ்டாக்குமே நீங்க குவான்டிட்டி என்ட்ரி பண்ணி அப்படியே எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இதுமே எக்ஸிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எக்ஸிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸுமே இங்க வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரைசிங்ல நீங்க என்ன ஸ்டாக்ஸ் வேணாலும் ஸோ ஸ்பிளிட் பண்ணி நீங்க மறுபடியும் ஸ்டாக் வாங்கிக்கலாம். ஸோ இதே ஆவரேஜ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் பண்ணீங்கன்னா
இன்னொரு ஒரு 5 குவான்டிட்டிஸ் வாங்குறோம் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 7 குவான்டிட்டிஸ் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் எப்போ வாங்குனீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு 5 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கே வாங்கினாலும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 9/7/2025. ஸோ டேட்டுமே மென்ஷன் ஆயிருக்கும். எப்போ எந்த டேட்டில் வாங்குனீங்க, ஸோ என்ன குவான்டிட்டிஸ் என்ன ப்ரைஸிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் ஷோ ஆயிரும். அண்ட் தென் எக்ஸிட் பண்ணா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து இதோட லிங்க் தர்றேன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குங்க. ஸோ எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தோன்னா ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காம லாகின் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். எதுவும் பேடெல்லாம் கிடையாது. ஸோ அதனால ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது ஜஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறது விற்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க ரியல் போர்ட்ஃபோலியோவே கூட நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அது மற்றவங்களுக்குமே ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க வீடியோவை அவசியங்களா. அண்ட் தென் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.